டேடி, அதை கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டேடி. ஜமா பந்தினா சாப்பிட்ற வந்தி மாதிரியா டேடி? சமா பந்தினாலே சாப்பாடு தான் என்ன ஆயிடுல. அதாவது ஜமானா எல்லாமே ஒன்றா இருக்கிறது. சமா பந்தி, அந்த சமா பந்தியில் வந்து என்னன்னு கேட்டால் பரிமாறுறது சாப்பாடு பரிமாறுறது இல்லை. வருவாய்த்துறை மூலமாக வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இப்போ நிலம் வாங்கியிருப்பாங்க, நிலத்தை விற்றுருப்பாங்க, இல்லாட்டி வந்து தன்னுடைய நிலத்தில் வந்து பகுதி நிலத்தை விற்றுருப்பாங்க, பகுதி நிலம் வச்சுருப்பாங்க. இது எல்லாம் வந்து பட்டா மாறுதலுக்கு தன்னுடைய நிலத்தில் வந்து இப்போ ஒரு 50 சென்ட் இருக்குது, 20 சென்ட்டை விற்றுனா 30 சென்ட் இல்லை, எனக்கு 1.5 சென்ட் இல்லை, 2.5 சென்ட் இல்லை, இந்த மாதிரியெல்லாம் வந்து தவறு, அதாவது வந்து குறைகள் இருந்து இதை நிவர்த்தி பண்ணுறதுக்காக வட்டாட்சியர் கோட்டாட்சியர்னு சொல்லி பல முறை அலைஞ்சும் அதில் தங்களுடைய குறைகள் வந்து நிறைவேற்ற முடியாமல் தவிச்சு போயிருக்கிற விவசாயிகளுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக தமிழக அரசால் வந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மாபெரும் திட்டம் தானியா சமாவந்தி. டேடி, வருவாய்த்துறைன்னு சொல்லிட்டீங்க, சரி சாப்பாடு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க, சரி இதை பற்றி எனக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் டேடி. ஏன் டேடி, இன்னொரு சந்தேகம், இது வர்றவங்க வந்து பசியோட வந்து என்ன செய்வீங்க? பசியோட வந்து அவன் சாப்பிட்டுக்கிறணும். அவளுக்கு வந்து என்ன தேவையை நிவர்த்தி வச்சு பண்ணுவோன்னா இந்த பட்டா மாறுதல், பேர் மாற்றுறது. இப்போ அப்போ வந்து இப்போ முருகேசன் அப்படின்னா தந்தை பேர் வந்து கருப்பையா. அப்போ இப்போ நம்ம பட்டாவில் என்ன ஆகி போச்சு, கோயிலாவரம் கிராமம் நத்தம் சர்வே 26/7 கருப்பையா மையம் முருகேசன் அப்படின்ற பேரில் வந்து முருகேசன் மையம் கருப்பையான்னு வந்துருச்சு. அப்போ இந்த பேரை திருத்துறதுக்கு நம்ம எத்தனை 3 வருஷமாக முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த 3 வருஷமாக வந்து நமக்கு திருத்தவே இல்லை. இதுக்கு முன்னாடி இருந்த விஓ பண்ணலை, யாரும் பண்ணலை. இப்போ இருக்கிறவர்கிட்ட மனு கொடுத்து நம்ம திருத்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டத்தில் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நடக்கும். இப்போ வந்து மே மாதம் வந்து சமாவதி நடக்கிறதா வருவாய்த்துறை மூலமாக வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வருஷம் வந்து பாராளுமன்ற தேர்தல் நடந்ததுனால அது வந்து கொஞ்சம் தள்ளி வந்து இப்போ ஜூன் மாதம் நடக்குது. அது தேனி மாவட்டத்தில் 27ஆம் தேதி ஆரம்பம். 27ஆம் தேதி ஆரம்பமாகி அதாவது வந்து ஒரே தான் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, தேனி மாவட்டத்தில் வந்து 5 தாலுகா இருக்குது. அந்த 5 தாலுகா என்னென்ன டேடி? ஆமாம், அது நீங்களும் தெரிஞ்சுக்கணும். 5 தாலுகா வந்து தேனி மாவட்டத்தில் வந்து உத்தமபாளையம் தாலுகா 1, போடிநாயக்கனூர் தாலுகா 2, பெரியகுளம் தாலுகா 3, தேனி தாலுகா 4, ஆண்டிவேட்டி தாலுகா 5 தாலுகா இருக்குல்ல. இந்த 5 தாலுகாவில் வந்து அந்தந்த தாலுகாவோட அலுவலகத்திலே நடைபெறும். இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து உத்தமபாளையத்தில் வந்து நடக்கிற உத்தமபாளையம் தாலுகா ஆஃபீஸில் வந்து 27ஆம் தேதி நடக்குது. அது எந்தெந்த ஊருக்கு மட்டும் உத்தமபாளையத்தை மட்டும் பார்ப்போம். அதுக்கடுத்து ஒவ்வொரு தாலுகா சொல்கிறேன். இன்றைக்கி வந்து உத்தமபாளையம் தாலுகா சொல்கிறேன். இந்த உத்தமபாளையம் தாலுகா வருவாய் கிராமத்தில் இருக்கிற அனைத்து வருவாய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு காணாத விவசாயிகளுக்கு, பொதுமக்களுக்கு, அரசியல் எல்லாத்துக்குமே வந்து இந்த தகவல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது எங்கள் டீல் டெய்லிஸ் மூலமாக சொல்கிறோம். அது என்னென்னு கேட்டால், 27ஆம் தேதி வந்து நம்ம உத்தமபாளையம் பழைய நீதிமன்ற அறையில் வந்து புதிய வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து நடக்குது. இதில் வந்து கோட்டாட்சியர் இருப்பாங்க, வட்டாட்சியர் இருப்பாங்க, நில அளவே இருப்பாங்க, கிராம நிர்வாக அலுவலர் இருப்பாங்க. அதாவது இந்த நிலத்து சம்மந்தப்பட்ட எல்லாருக்கும் எல்லா ரெக்கார்டு, அதாவது எல்லா தஸ்தாவேஜ் ஆவணங்கள் எல்லாமே வச்சுருப்பாங்க. ஏன்னா நம்ம போய் மனு கொடுத்தோன்னே உடனே வந்து நம்ம வந்து மனுவை பரிசீலனை பண்ணி கோயிலாவரமா நத்தம் கிராமமா 26/6 உடனே எடுங்கன்னா அதை எடுப்பாங்க. அதை எடுத்து கொடுக்கும்போது அதில் என்ன குறைன்றதை பார்த்து எதுக்காக குறை, சரி அடுத்த இதில் குறை இருக்குன்னா நீங்கள் என்ன ஆவணங்கள் வச்சுருக்கீங்க, அந்த ஆவணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சரி பண்ணி உடனே பட்டா. இப்போ காலையில் மனு கொடுத்தோம்னா சாயந்தரம் வந்து நம்ம பட்டா வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம எத்தனையோ வருஷம் அலைஞ்சோம், இதுக்காக வந்து மன உளைச்சலாச்சு அப்படின்னு வருத்தப்படுறதுக்கு பதிலாக அந்த ஒரே நாளில் நடத்தி கொடுக்கறதுக்காக அரசு வந்து ஒரு மாபெரும் சிறப்பான திட்டம் தானியா சமவந்தி. அந்த சமவந்தியில் வந்து தேனி மாவட்டத்தில் உத்தமபாளையத்தில் நடக்குது. 27ஆம் தேதி ஆரம்பம். 27ஆம் தேதி வந்து 27, 28 நடக்கும். அதுக்கடுத்து 29, 30, 29 முடிச்சுன்னு 30 1ஆம் தேதி லீவு. அதுக்கடுத்து வந்து 2, 3, 4, 5 இந்த தேதிகளில் நடக்கும். 29ஆம் தேதியும் 30ஆம் தேதியும் விடுமுறை நாள். அதுக்கடுத்து வந்து உத்தமபாளையம் தாலுகாவில் வந்து முதல் நாள் 27ஆம் தேதி ஆரம்பிக்குதுல. அதுக்கு எந்தெந்த கிராமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூலானந்தபுரம், நம்ம சீலம்பட்டிக்கு முன்னாடி அதே பூலானந்தபுரம். அதுக்கடுத்து வந்து சின்னம்னூர் கிராமம். அடுத்து வந்து சின்னம்னூர்லேயே வந்து கருங்கட்டாங்கலாம்.
அந்த பள்ளிக்கட்டை வெட்டி அந்த ஒத்த வீடு இதெல்லாம் சேர்ந்து இருக்கும். அதுகெல்லாம் சேர்ந்து கருங்கட்டாங்குளம். அதுக்கடுத்து வந்து இப்போ முத்துலாவரம் கிராமம், சின்ன ஓவலாவரம். இப்போ சின்ன ஓவலாவரம்னா பூசாரி உடன்பட்டி. இந்த ஊர்களுக்கெல்லாம் வந்து 27ஆம் தேதி நடக்கும். இந்த கிராம பகுதியில் இருக்கிறவங்க வந்து 27ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு தங்களுடைய பத்திரங்கள், பட்டா, திருத்த வேண்டியது, ஆதார் அட்டை, நம்ம வந்து என்ன திருத்தணுமோ அதுக்கான ஆவணங்கள் எல்லாத்தையும் கொண்டு வரணும் ஆட்டிவில். அதாவது 2ஆம் நாள் வந்து 28ஆம் தேதி ஜூன் மாதம் 2024 வருஷம். அது எந்த 28ஆம் தேதி 27ஆம் தேதி சொல்லி முடிச்சாச்சு. இப்போ 28ஆம் தேதி எந்தெந்த ஊருக்குன்னா தேவாரத்தில் வந்து 2 கிராமம் இருக்குது. மலை கிராமம்னு ஒன்று இருக்குது. அந்த மலை கிராமம் இருக்குது, பண்ணைப்புறம் இருக்குது, தேவாரம் மீனாட்சிபுரம் இருக்குது, பொட்டிப்புறம் இருக்குது, சங்கராபுரம் இருக்குது. இந்த ஊராட்சிகளுக்குள்ள பகுதிகளில் வாழ்கிற மக்களுக்கு பூராமே வந்து அந்த பத்திரம், பட்டா, சிட்டா, கம்ப்யூட்டர் சிட்டா, நத்தம் பட்டா. ஒருவேளை அந்த நத்தம் பட்டா இப்போ வந்து கம்ப்யூட்டரில் ஏற்றுனாங்க. அந்த நத்தம் பட்டாவே வந்து இப்போ வந்து ஒரு சிலருக்கு வராமல் இருக்கும். அந்த நத்தம் பட்டா வராதவங்களும் கொடுக்கலாம். அதுக்கு வந்து வீட்டு வரி ரசீது, மின்சார கட்டணம் பில்லு, குடிநீர் கட்டண பில்லு, இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கண்டிப்பாக போய் அதுக்குள்ளெல்லாம் சேர்த்து வச்சு மனு கொடுக்க முடியாது. இது 28ஆம் தேதி ஆட்டியுள்ள 2/7/2024 தேதி வந்து 27வது வருஷத்தில் வந்து என்ன எந்தெந்த ஊருக்குன்னா கம்பம் புதுப்பட்டி, கம்பம் கிராமம், கம்பத்தில் இன்னொரு உத்தமபுரம் இருக்குது. அந்த உத்தமபுரம். அதுக்கடுத்து வந்து மேலே கூடலூர், கீழே கூடலூர். மொத்தமே கூடலூரில் 4 கிராமம் இருக்குது. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்குன்னு சொல்லி இந்த 4 கிராமத்தோடைய வாழ்கிற பகுதியில், அந்த பகுதியில் வாழ்கிற, அதாவது கண்ணத்தம்பட்டி, குள்ளப்பம்பட்டி, இந்த பகுதியில் இருக்காங்கள அவங்க. இதுவெல்லாம் வந்து கூடலூர் வந்து என்ன நகராட்சி 4 கிராமம் இருக்கிறதுனால அந்த 4 புதுப்பட்டி, கம்பம், உத்தமபுரம். இந்த கிராம பகுதியில் இருக்கிற அந்த மக்கள்லாம் வந்து அன்னைக்கு வந்து 2/7/2024 காலையில் 10 மணிக்கு வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்துடும் அடிவில். அடுத்து 3ஆம் தேதியா 3/7/2024 தேதி 4ஆம் ஆண்டு அனுந்தம்பட்டி நாராயணத்தம்பட்டியில் 2 கிராமம் இருக்குது. தெற்கு வடக்குன்னு சொல்லி இதில் வந்து வடக்கு கிராமத்தில் வந்து மேமலை, அதாவது ஹைவே எஸ்டேட்டு, மணலாறு, இந்த பகுதியெல்லாம் சேர்ந்து வரும். அப்போ வந்து 2 ஒன்று மலை கிராமம், ஒன்று நாராயணத்தம்பட்டி. எனக்கு இன்னொரு சந்தேகம் ஒன்று இருக்கு டேடி. என்னையா டேடி என்ன செய்யுதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம இங்கே இப்போ ஒரு இடத்துக்கு ஜாமான் வந்து நடக்குதுன்னா அந்த ஊருக்காரங்களாம் போகலான்னு சொல்கிறீங்களா டேடி? ஆமாய்யா. இப்போ இன்னொரு ஊரில் வந்து இப்போ நம்ம இந்த ஊரில் இப்போ நம்ம கோயிலாவரம்னு வச்சுக்கிறேன் டேடி. கோயிலாவரம் நடக்கிறப்ப போகாமல் ஏதாவது ஒரு லேட் ஆகி அடுத்த நாள் வேற எங்கேயாவது நடக்கிறப்ப அங்கே போகலாமா டேடி? அதுக்கு தானியா அந்த அதாவது வந்து ஒவ்வொரு எல்லா ஊர்லேயும் வந்து ஒரே நாளில் வந்து கூட்டம் அதிகமாயிரும், ஒவ்வொருத்தருக்கு வேலை முடியாதுல்ல. அதனால தான் பிரித்து வச்சுருக்காங்க. இதில் வந்து சப்போஸ் இந்த வந்து 4 தெரியலை, தவற விட்டோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் கடைசியாக ஒரு நாள் கொடுப்பாங்க. கடைசியாக வந்து அந்த 5ஆம் தேதி இருக்கு பார்த்தீங்களா, அந்த 5ஆம் தேதி வந்து மனு கொடுக்காதவங்கெல்லாம் கொடுத்து அந்த கிராம கணக்கில் வந்து ஏற்ற சொல்லிக்கலாம் இல்லையா. அதனால் வந்து 3ஆம் தேதி வந்து அனுந்தம்பட்டி, நாராயணத்தம்பட்டி, காமேகவுண்டம்பட்டி, குச்சனூர், புலிகுத்தி, மார்க்கங்கோட்டை. புரிஞ்சு. அடுத்து 4ஆம் தேதி ஆட்டியில் 4/7/2024 வந்து வேப்பம்பட்டி, நம்ம வந்து முரளி மாமா இருக்கார்ல, வேப்பம்பட்டி, அழகராசம், சீப்பாலக்கோட்டை, சீப்பாலக்கோட்டை, ஓடப்பட்டி, ஓடப்பட்டி, அழகாபுரின்றது அப்பிவெட்டி என்ற அழகாபுரி. அழகாபுரி, எரசநாயக்கனூரில் 2 கிராமம் இருக்குது. அதுபோக கன்னிசர்வை வெட்டி, அதாவது எரசநாயக்கனூரில் மலை கிராமம் ஒன்று இருக்குது, எரசநாயக்கனூர் ஒன்று இருக்குது, கன்னிசர் வெட்டி நம்ம விஏவா கார்த்திக் மாமா ஊர். அந்த ஊருக்கெல்லாம் சேர்ந்து அவர் நாட்டாமையாக இருந்தாலும் கூட அன்னைக்கு வந்து சமாவந்தியில் வந்து அவருடைய பத்திரங்களை, பட்டாங்களை மாற்றிக்கலாம் ஆட்டியில். அதனால் வந்து இந்த வேப்பம்பட்டி, சீப்பாலக்கோட்டை, ஓடப்பட்டி, அழகாபுரி, அப்பிவெட்டி என்ற அழகாபுரி, எரச, கன்னிசரை வெட்டி இவங்கெல்லாம் இந்த கிராம பகுதி மக்கள் வந்தெல்லாம் அன்றைக்கி வந்து 4ஆம் தேதி 4/7/2024 பயனடைச்சிக்கலாம் ஆட்டியில். அது வந்து சமாவந்தியோட கடைசி நாள் 5ஆம் தேதி. அந்த 5/7/2024 தேதி அடிவில் கோம்பையில் வந்து கிழக்கு மேற்குன்னு இருக்குது. மல்லிகாபுரம், ஆனமலைம்பட்டி என்ற, அதாவது மல்லிகாபுரம்னா ஆனமலைம்பட்டி என்ற மல்லிகாபுரம் நம்ம ஊர் பக்கத்தில். அதுக்கடுத்து கோயிலாபுரம், உத்தமாவளையத்தில் வந்து தெற்கு வடக்குன்னு இருக்குது.
வடக்க வந்து அம்மாவட்டி இதெல்லாம் சேர்ந்து அதாவது இந்த பாளையத்தில் 2 பிரிவு வந்துடும். உத்தமபாளையத்தில் வந்து வடக்கு கிராமம் வர, தெற்கு கிராமம் வர, அதுபோக வந்து கோயிலாவரத்துலேருந்து இப்போ ஆனமலைப்பட்டி என்ற மல்லிகாபுரம், அதுக்கடுத்து ராயப்பன்பட்டி, அணைப்பட்டி என்ற நாயன்பட்டி. இந்த பகுதியில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அந்த 5ஆம் தேதி 7வது மாதம் அன்னைக்கு வந்து தங்களுடைய வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட பட்டா மாறுதல், சிட்டா மாறுதல், பெயர் மாற்றுதலுக்கான வேலையை பண்ணிக்கலாம்னு சொல்லி இப்போ வந்து நம்ம சொல்லிருக்கிறது உத்தமபாளையம் தாலுகாவுக்கு மட்டும் சொல்லியிருக்க முடியாது. அடுத்து வந்து ஒவ்வொரு தாலுகாவும் சொல்லுவோம். இன்னைக்கு வந்து முத உத்தமபாளையம் தாலுகா சொல்லியிருக்கோம். இந்த உத்தமபாளையம் தாலுகாவில் வந்து வேறு ஏதாவது குறை இதை பற்றி சமாந்தியை பற்றி என்னைக்கு நடக்குது, எப்போ நடக்குது, என்னென்ன கொண்டு வரணும் ஏதாவது தகவல் கேட்டோம்னா அதில் நம்ம நம்பரை கொடுத்துரும் மேட்டியூவில். இந்த தகவலை வந்து பயன்படுத்திக்கிறதுக்காக டியூ டெய்ல் நியூஸ் சார்பாக அன்போடு கேட்டுக்கின்றோம். நன்றி, வணக்கம்.